அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீத பகுதியை வாசித்து பாடல் வேலைக்குள்ளாக கடந்து போகலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 97ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். 2வது வசனம் நீங்கள் நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை உற்சாகமாக வாசிப்போம். 97ஆம் சங்கீதம் பக்கம் 731. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம். அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது. அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி அதை கண்டு அதிர்ந்தது. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று. வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள். சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக. தேவர்களே, நீங்கள் எல்லாரும் அவரை தொழுது கொள்ளுங்கள். சீயோன் கேட்டு மகிழ்ந்தது, கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் களி கூர்ந்தார்கள். கர்த்தாவே, பூமி முழுவதற்கும் நீர் உன்னதமானவர், எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. சேர்ந்து வாசிக்கலாம். நீதிமானிலே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த மாலை வேளை கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதனால் பூமி பூரிப்பாகிறது, திரளான தீவுகள் மகிழ கடவுது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்தாலே மகிழ்ச்சி தான். தாவீது சொல்கிறார் 5ஆம் வசனத்துல, கர்த்தரின் பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. அப்படின்னா ஆண்டவர் சொன்னால இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ, இந்த போராட்டம் ஒளியட்டுன்னு சொல்லி இயேசு நாமத்தில் ஒளியட்டுன்னு சொல்ல சொல்ல அது ஒளிந்து போன்ற மாதிரி. இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய பிரச்சனை கடந்து வர 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 பெரிய மலை மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாம் உருகி போகும். காரணம், அடியில் வேற காலி பண்ணி விட்டுருவார். மாலை வேலை யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஆண்டவரை துதிக்க துதிக்க எவ்வளவு நாள் உங்களுக்கு போராட்டமா இருக்குதோ இந்த நாள் அதுக்கெல்லாம் ஒரு முடிவை கட்டுகிறார். ஆம், சர்வ வல்லவரின் சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. அடுத்ததாக 11ஆம் வசனத்துல, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு. ஆல்ரெடி எல்லாம் விதைக்கப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வர வர அறுவடை செய்து கொண்டே போகலாம். அல்லேலூயா. ஆமா, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆக நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தும், ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, தானியேல் மிகவும் பிரியமானவர், அதுவும் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர் அவர் தேவனை. ஆக நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் அவர் நல்லவர். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவர். அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவராக இருக்கிறார். நல்ல பெரியவருக்கு மகிமையை செலுத்து நாம் இடைவிடாமல். இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே, இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், நம்மை தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே, இடைவிடாமல்
ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம் இயேசுவே, உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமமுடையவரே. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, நீரே பராக்கிரமமுடையவரே. உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. ஓ சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நீர் நினைத்ததை செய்பவரே. சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லை. None can stop him. உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகரே. இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகரே. உந்தன் அன்பிற்கே அடிமையே, உம் அன்பிற்கே அடிமையே, உம் அன்பிற்கே அடிமையே, உம் அன்பிற்கே அடிமையே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் சிங்காசனம் அசைத்திடும் தேவன் பெரியவரே. சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே.
இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரிய. தப்புவிக்க வல்லவர், தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. உந்தன் கிருபை, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் அவரை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான். ஆமென். தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஆராதிக்கிறவர். தொடர்ந்து ஆண்டவரை ஆராதிச்சிருந்தனால சொல்லிட்டான், ராஜாவை தவிர வேற யாரையும் பணிந்து கொண்டால் அவனை தூக்கி சிங்கங்களில் போடணும்னு உத்தரவு போட்டிருக்கீல்ல. இவன் அப்படி தான் 3 வேளையும் தொழுது கொண்டிருக்கான், அவனை தூக்கி சிங்கத்தில் போடுனான். அல்லேலூயா. தவறாமல் காப்பவா அப்படின்னா டயத்துக்கு வந்துடுவார்னு அர்த்தம். அல்லேலூயா. அங்கே கையெழுத்து போடும்போதே, முத்திரை வைக்கும் போதே, இங்கே சிங்கங்களின் வாய்களை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அல்லேலூயா. சிங்கங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலை தூக்கி போட்டான், ஒன்றுமே செய்யலை, அதோட இயல்பே அற்றுப்போச்சு. ஆனால் தானியேலை வெளியே கொண்டு வந்த வேதம் சொல்லுகிறது, அவன் மேல் குற்றம் சாட்டின மனிதர்களை தூக்கி போட்டார்கள், அவர்கள் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்தது. அல்லேலூயா. அவருக்கு கட்டவும் தெரியும், கட்டவிழ்க்கவும் தெரியும். நமக்காக வாசலை திறப்பார், சத்துருக்காக வாசலை அடைக்கிற தேவன். லோத்துவுக்கு கெடுதல் செய்யும்படி வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, தூதர்கள் லோத்து உள்ளார போட்டு கதவை பூட்டி விட்டார், குருட்டாட்டத்தை உண்டாக்கினார். அவர் தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க அவருக்கு தெரியும். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா அவரு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அதனாலதான் ஆராதிக்கணுங்கிறது. வீட்டில் ஜெபம் பண்ணு. ஆராதனை எதுக்கான? அவர் ஆராதிக்க தேவ பிரசனம் உங்கள் எல்லைகள் வந்துவிடும். இந்த மாலை வேளை கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வனாந்திர திசையிலிருந்து ஜெயம் வராது, கர்த்தருடைய நாமத்தினாலேயே ஜெயம் வரும். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து ஒத்தாசை வருது, வேற எங்க இருந்து இல்லை ராஜா, உம்மிடத்திலிருந்து மாத்திரம் இந்த மாலை வேளை எனக்கு ஒத்தாசை வருவதாக. அல்லேலூயா. நல்ல ஆண்டவரை பார்த்து சொல்ல, வானம் பூமி படைத்த தேவனே, வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. அப்பாய் பார், கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 வானம் பூமி படைத்தவர், வானம் பூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மை
உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் வாய்க்கால்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் வாய்க்கால்கள் எல்லாவற்றையும் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும். ஹல்லேலூயா. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. ஆமென். இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எஸ் பகவான். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் மறுபடியும் பாட போறோம். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மலையையும் நான் வாய்க்கால்களை நிரப்புகிறவர். வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவர். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம்
சொல்லுவதும் கேட்பது, இயேசுவை மட்டும் பார்ப்பேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். வானபூமி படைத்த தேவனே, வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, எனக்கு ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர். For the last time. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். 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 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். Hallelujah. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அவரை ஆராதிக்க போயிடும். பின்னர் நல்லா அவரை மகிமைப்படுத்த போயிடும். தேவனுடைய தாவீது சொல்கிறார், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. பாடினபடியே காற்றையும் பார்ப்பதில்லை. நன்மை நமக்கு உண்டுன்றக்கு அறிகுறி இருக்காது, ஆனா நன்மை வரும். அவர்தான் தேவன். அல்லேலூயா. எப்ப விடுதலைன்னு தெரியாது, ஆனா விடுதலை உண்டு. யோசேப்புக்கு திடீர்னு ஒரு நாள் காலங்காத்தால வந்துச்சு, கார் வந்துச்சு, உன்னை ராஜா சிஎம் கூப்பிடுறாருன்னா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அது போலதான் ஒரு வாரம் தண்ணி எல்லாம் அலைஞ்சிட்டேன், இருக்கிறதா காப்பாற்றலாம் போய் தேடி தான் தீர்க்க தரிசி காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண வேணாம், அந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால வெட்டு. ஒரு வாரம் தண்ணி இல்லாதவனுக்கு இணையாது. இவ்வளவு கடுமையாக வேலை சொல்றேன், இருக்கட்டும். இருந்தாலும் தேவன் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராக இருக்காரு. வாய்க்கால வெட்டினா, வாய்க்கால வெட்டிட்டு வேதம் சொல்லுகிறது, அதிகாலையிலே பலி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணியே இல்லை, வாய்க்கால வெட்டிட்டான். ஆனால் தேவன் உண்மை இல்லவர்னு அவரை ஸ்தோத்தரிக்கையில் தண்ணீர் ஏதோம் தேசத்திலிருந்து வந்து. ஏதோம்னா சும்மா இழைத்து போக பண்ணுகிறது, கர்த்தரை விட்டு பின்னுக்கு இழுக்கிறது தான் ஏதோமுடைய வேலை. ஆனால் அங்கேருந்து தான் பச்சைக்கரை வந்து பிரச்சனை வருகிறது. அங்கேருந்து தண்ணி வந்துச்சு, இங்கே சூரியன் உதிக்குது, அப்படியே ரெட்டிஷாக தெரியுது, எதிரிலாம் ஓடிட்டான். தேவ ஜனங்கள் தண்ணியை குடித்தாங்க, நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். இந்த மாலை வெள்ளை அவரை துதிக்கையில் இப்படி தான் அவங்களுக்கு வேண்டிய நன்மைகள் தானே, நன்மைக்காக அல்ல, அவரை அறிந்திருக்கிறதற்காக. அல்லேலூயா. பிதாவே, இயேசு ஆவியில களி கூர்ந்து சொன்னார், இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் அநேகருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அநேக ஸ்காலர் வந்து ஆண்டவர்கிட்ட சொன்னா, நீ ஆபிரகாமுக்கு முன்னாடி இருந்தியா, நீ அப்படியா, நீ போவா, அவன் வந்தான். ஆண்டவர் எல்லாருமே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தான். ஆண்டவர் யார் ஆவலா இருக்கானா அவனுக்கு தம்மை வெளிப்படுத்தி போய்கொண்டே. சமாரியஸ்தரிக்கு சொன்னார், ஒரு மிஷினரி ஓடு, பேய் பிடிச்சான்னு ஒரே பட்டம் போட்டுச்சு. அவனை தான் கலிலிக்கு போய் அவனை ரெக்ரூட் பண்ணார் மிஷினரியா. அல்லேலூயா. இந்த மாலை வேலை அவர் சொன்னார், ஆண்டவர் என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறது, அவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறது. எவ்வளவு நல்ல தேவன். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. கடந்த 6 நாட்களும் நம்மை கர்த்தர் பாதுகாத்தார். உங்கள் பிரயாணங்களில் உங்களோடு இருந்தார். உங்கள் வேலைகள்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து கர்த்தர் விலக்கி காத்தாரா இல்லையா? எல்லாவற்றிற்கு மேலாக அவருடைய பிரச்சனை நம்மோடு கூட இருந்தது. ஆனால் நல்லா 2 கரங்களையும் உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நாம எல்லாருக்கும் தெரியும்ல, சொல்லி சொல்லியா ஸ்தோத்திரம் பண்ண நீங்களே
ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அவர் ஹalleluya யெகோவா ஈரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் யெகோவா நீசி. நம்முடைய ஜனத்துக்கு வெற்றி, சத்துருக்களுக்கு தோல்வியை கொடுத்துவீர். உமக்கு நன்றி. அவரை ஸ்தோத்திரிப்போம். யெகோவா ஷாலம். எப்பேற்பட்ட தத்தளிப்பு கொந்தளிப்பா இருந்தாலும் தேவன் நம்முடைய சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிறார். யாரும் எடுத்து போட முடியாது என்று யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரிக்கிறார். இம்மட்டும் எங்களை நடத்தின எபினேசரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்க. நல்லா ஸ்தோத்திரபலியில் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். இந்த மாலையில் ஆண்டவரை நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்தது. ஹalleluya அவர் வலது கையிலே தீர்க்காயுஸ், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய இடது கையிலே செல்வமும் கனமும் உண்டு. ஆமென் அவரை தேடுகிறவர்கள் மீது, ஆமென் அவரை ஆராதிக்க வருகிறவர்கள் மீது ரெண்டு கரங்களையும் வைத்து ஆசீர்வதிக்கிறார். நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எங்களை திருப்தியாக்குகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென். எங்களை காண்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மறதியின் பூமியிலே தாய் தன் பாலகனை மறந்தால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பெற்ற தாயே தன் பிள்ளை மறக்க நேரிடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் நான் உன்னை மறப்பது, ஹalleluya உன்னை என் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். நன்றி கர்த்தாவே. உன்னுடைய மதில்கள், நன்றி உன்னுடைய காரியங்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை நினைத்து இருக்கிறார். அவரை ஆராதிக்கிறவர்களுக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். யெகோவா ரூவாமை துதிக்கிறோம். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை நடத்துகிறவர், புல்லுள்ள இடங்களில் எங்களை மேய்க்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிறவரின் விஷயத்தில் அவர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறார். அவரே துரிதமாய் நீதி செய்கிறவரே யெகோவா சிட்கேனு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் அதிசயமானவர், அவர் ஆறுதலின் நாயகனாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லி அற்புதங்களை எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் இந்த உலகம் கொள்ளாது என்று வேதம் சொல்கிறது. அவர் நமக்கு அதிசயமானவராக வெளிப்பட்டார். இந்த மாலை வெல்ல அவரை ஆராதிக்க போகிறோம். ஓ, நம்மை உண்டாக்கின தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவும் வாருங்கள் என்று வேதம். நம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். தொழுது கொள்கிறவர்களை திருப்தி ஆக்குகிறார். ஓ ரகட் மன ஹல்மன் மாத்து ரணம துபல பர 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 பர. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கு, நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கைப்பட்டு முடிந்தவர்கள் நல்லா முழங்கார் படியிட்டு விவரிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, வர்ணிக்க முடியாத அவர் அற்புதங்களை செய்கிறவர். நல்லவருக்கு மகிமையை செலுத்துவோமோ. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினே உயர்த்தினி தப்புவித்தி. ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி.
விட்டீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, என்ன போட்டுருங்க மிகுதியான கிருபை காரணம். நீ நல்லவர், நல்ல கரங்களை உயர்த்துவோம். நீ நல்லவர், சபரபரபரபர. சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பார், துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. அவைகள் தாமதமானாலும் அது நன்மையாய், அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீரே. உயர்த்தினீர், தப்புவித்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், இதற்கெல்லாம் தகுதியே இல்லை. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம். துவங்கியதை முடிப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிரு விட்டு விலகாதவர். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை, இறுதி வரை தடைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. அவைகள் தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. அவைகள் தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீர் நல்லவரே, நல்லவர், சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீர் நல்லவரே, நீர் நல்லவரே, சர்வ
நடத்துகிறார், ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஆராதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை. சிலுவையை நினைக்கிறோம், சிலுவையிலே நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தை நினைக்கிறோம். உம்முடைய சரீரம் கிழிக்கப்பட்டதை எங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. நாங்கள் எதற்குமே தகுதி இல்லை, ஆனால் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம்க்கு நீர் போனீர் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், எங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட திட்டத்தை வைத்திருக்கின்றீர், அற்புதமான நோக்கத்தை வைத்திருக்கின்றீர். உம்முடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேறட்டும். Let your will be done as it is in heaven. பரலோகத்திலே இயேசு என்ன நினைக்கிறாரோ அது மட்டுமே நடக்கிறது போல எங்கள் வாழ்க்கையிலும், எங்கள் குடும்பத்திலும், எங்கள் திருச்சபைகளிலும் நீர் என்ன நினைக்கிறீரோ அது மட்டும் நடக்கட்டும் கர்த்தாவே. கையிட்டு செய்கின்ற வேலையிலே நடக்கட்டும், சந்திக்கின்ற பிரச்சனைகள் மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், எதிர்பார்த்திருக்கின்ற காரியத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஆசீர்வதியும். ஆராதித்த ஒவ்வொருவரையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கரங்களை உயர்த்தியுமே ஆராதித்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கைகளை நீர் பிடித்து விட்டு நீர் எப்பொழுதும் எங்களை கைவிட மாட்டீர் கர்த்தாவே. அந்த நம்பிக்கையோடு உம்முடைய வருகை வரையிலும் உம்மை ஆராதிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.